பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் மே மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் என்னங்கிறது பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுவாராக. அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறது ஒன்று இல்லை, நான் இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமானது, இந்த நிலைமையிலிருந்து நான் வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம், இது சாத்தியமே இல்லை, நான் ரொம்ப குப்பையும் எல்லாராலையும் ஒதுக்கப்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கிறேன், என்கிட்ட சிறப்பானது எதுவுமே இல்லை, நான் எவ்வளோ முயற்சித்தாலும் எந்த பிரயாசங்கள் எடுத்தாலும் அதில் எதுவுமே ஒரு வெற்றியும் இல்லை, நான் மிகவும் ஏழ்மையாய் காணப்படுகிறேன், மிகவும் சிறியவனாய் காணப்படுகிறேன், மிகவும் எளிமையா இருக்கிறேன், என்கிட்ட நல்லதுன்னு எதுவுமே இல்லை, நான் என்ன செய்வேன், எனக்கு அவ்வளோ கஷ்டம், என் பொருளாதாரம் அவ்வளோ கஷ்டமா இருக்குது, என் சூழ்நிலை அவ்வளோ கஷ்டமா இருக்கு, வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை, நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன், யார்கிட்ட போயிட்டு நிற்பேன், எப்படி நான் உயருவேன், இல்லை என்றைக்காவது நான் உயருவேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை, என் நம்பிக்கையெல்லாம் அற்று போய் அப்படி நான் நிற்கிறேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஜீரோ நிலவரத்தில் இருந்தாலும் சரி, உங்களை உயர்த்த கர்த்தரால் கூடும். நம்புங்க, தேவன் உங்களை உயர்த்த முடியுங்க. சிறியவனா இருக்கிற உங்களுடைய ஜெபத்தை தேவன் ரொம்ப நேசிக்கிறார். உங்க ஜெபத்துக்கு ஆவலா இருக்கிற நீங்க வாயை திறந்து நம்பிக்கையோடு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவணும்னு ரொம்ப இஷ்டமா இருக்கார். நீங்க கேட்டா போதும். ஒரு ஏழை தாய் விதவை தாய், அந்த தாய்க்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் ரொம்ப வருட காலமாய் கஷ்டப்பட்டு வியாதியினால் துன்பப்பட்டு கொண்டிருந்தான். அப்ப இந்த ஏழை விதவை என்ன செய்தான்னா, தேவனை நோக்கி கதறிக்கொண்டே இருந்தாள், அனுதினமும் விடாமல் ஜெபித்து கொண்டே இருந்தாள். எதற்காக தெரியுமா? அந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய ஒரு டாக்டர், அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்க வேண்டியது இருக்கும். ஆனா அந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ இந்த ஏழை விதவிக்கு காசு கிடையாது. ஆனா ஜெபிக்கிறா, ஏசப்பா என் மகனுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க அந்த டாக்டரை வரவழைங்க, அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஒரு நாள் இரவு ஒரு 8 மணி இருக்கும், கதவு தட்டுற சவுண்டு கேட்டுச்சு. இந்த ஏழு விதவை ஓடி போய் கதவு திறக்கிறான். பார்த்தா ஒருத்தர் வந்திருக்கிறார். வந்து என்னுடைய ஃப்ளைட் திடீர்னு இங்க பக்கத்துல உள்ள காட்டுல வந்து லேண்ட் ஆயிடுச்சு, நாங்க நினைச்சே பார்க்கல, என் உயிர் எப்படியோ தப்பிடுச்சு, என் கூட இருந்த பைலட்டும் காப்பாற்றப்பட்டுட்டாரு, பக்கத்துல இந்த வீடு இருந்தனால நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மகளை பார்க்குறாங்க. கொஞ்சம் பொறுத்து இந்த மகள் ஜெபித்து கொண்டே இருக்கா, தன்னுடைய பையன் கிட்ட இருந்து ஜெபிக்கிறா ஜெபிக்கிறா ஜெபிச்சு கொண்டே இருக்கிறா. அப்போ இந்த மனிதன் புரிந்து கொண்டாரு, இந்த மகள் ஏதோ தம் மகனை குறித்து வருத்தத்தோடி காணப்படுகிறாள்னு. பார்க்கிறார் இவரு, ஜெபித்து கொண்டே இருக்கிறான் இந்த மகள்.
ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த மகள். அப்போ இவர் போய் கேட்கிறாரு, என்னம்மா நீ ஜெபிச்சுட்டு இருக்கிறா, எதை குறிச்சோ, உன் ஜெபத்தெல்லாம் கடவுள் கேட்பாரா அப்படின்னு. ஒரு ஏழை நம்ம கூட கேட்டிருக்கலாம், இல்லை இது ஒரு ஏழை மகளா இருக்காளேன்னு கூட கேட்டிருக்கலாம். அப்போ அந்த மகள் சொல்றா, அந்த மகளுக்கு தெரியாது வந்திருக்கிறவரு அந்த டாக்டர் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அவ சொல்றா, இந்த சிட்டியில ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் பேர் மார்க். அந்த டாக்டர் என் மகனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அந்த டாக்டருக்கு ஷாக் ஆயிடுச்சு, அதிர்ச்சியா நிக்கிறாரு. அந்த மார்க்குங்க டாக்டர் அந்த இடத்துக்கு, அந்த ஏழை விதவியினுடைய வீட்டுக்கு வரணுங்கிறதுக்கு வர வழியில என்னென்ன நடந்துச்சு, மழை, புயல் ஒரு பக்கம், சுத்தி காற்று, இதெல்லாம் அடித்து அந்த ஃப்ளைட் சேஃபா வந்து ஃபாரஸ்ட்ல லேண்ட் ஆகி, அந்த ஃபாரஸ்ட்ல பக்கத்துல இருந்த வீடு இந்த விதவை வீடா இருந்து இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் அந்த ஏழை விதவை ஜெபித்த ஜெபம். டாக்டருக்கும் ஒன்னாகல, சேஃபா இந்த மகளுடைய வீட்டுக்கு தேவன் கூட்டிட்டு வந்துட்டாரு. இதுல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னா, தேவன் எளியவர்களுடைய ஜெபத்தை கூட கேட்கிறாரு. சிறியவனா இருக்கிற அந்த மகளினுடைய ஜெபத்தை கூட கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய காரியம் இல்ல? கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவர். நீங்க கேளுங்க. நீங்க கஷ்டப்படும் போது நீங்க கேட்டா கூட உதவுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. எந்த மனிதனும் வரமாட்டாங்க. மனிதனிடத்துல கேட்காதுங்க, மனிதனிடத்துல தேவைக்காக போகாதுங்க. அவங்க உங்களை காயப்படுத்திடுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க. ஐயோ, நான் இந்த துயரத்துல இருக்கேன், இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், இந்த வேதனையில இருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கு, என் பொருளாதாரம் இவ்வளவு பின்தங்கி இருக்குது, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு யாருன்னா உதவுறாங்களான்னு சொல்லிட்டு மனுஷன்கிட்ட போய் கேட்காதுங்க. அந்த உதவி சரியா இருக்காது. அவங்க உங்களை புறக்கணிப்பாங்க, உங்களை காயப்படுத்துவாங்க. தேவன்கிட்ட கேளுங்க. நீங்க இருக்கிற நிலைமை கர்த்தரால் மாற்ற முடியும். இப்பொழுது கர்த்தர் இந்த மாதத்துக்கு தந்த வார்த்தையை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பிரபுக்களோட உட்கார வைப்பார், ராஜாக்களோட உங்களோ அமர பண்ண முடியும். பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களோட, பெரிய 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 ஐஸ்வர்யவான்களோட உங்களை அமர வைக்க முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். உங்க வியாதியை பத்தி நீங்க பல நாட்களா கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர முடியும். உங்க கடன் பிரச்சனையை நினைச்சு பல நாட்களாய் கஷ்டப்பட்டு மனசுக்குள்ளே குமுறி கொண்டு இருக்கிறீங்களா, அதை கர்த்தர் மாற்ற முடியும். உங்களை கடன் வாங்குறவர்களா இல்ல, கொடுக்கிறவர்களாய் மாற்ற முடியும். பல நாட்களாய் தனிமையில நான் வாழுகிறேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா, எனக்கு ஒரு நல்ல துணை கிடைக்குமா, என் வாழ்க்கை மறுபடியும் கெட்டப்படுமா, என் வாழ்க்கை இடிந்து இருக்குதே, நம்பினோர் எல்லாம் கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு வேதனையோடு இருக்கீங்களா தம்பி தங்கச்சி? கர்த்தர் உங்களை கட்ட முடியும், உங்களை பலப்படுத்த முடியும், உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தர முடியும். நம்புங்க, நம்பிக்கையோடு ஜெபிங்க. நீங்களே வந்து சாட்சியாய் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க பாருங்க, இயேசு எனக்கு செய்தார், இயேசு என்னை ஆசீர்வதித்தார், இயேசு எளியவனாய் என்னை தூக்கி எடுத்தார்னு சொல்ல முடியும். என் வாழ்க்கையை தூக்கி எடுத்து ஆசீர்வதித்து இன்னைக்கு வரைக்கும் என்னை பொல்லாத்துல எல்லா பாவத்தையும் நடத்துறதை உங்களையும் நடத்த முடியும். God bless you.